விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்கு உட்பட்ட பெருமாள் கோவில் வரதப்பன் தெரு பகுதியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் தூய்மை இந்தியா 2.0 திட்டத்தின் கீழ் 36.28 லட்சம் மதிப்பீட்டில் பொது கழிப்பிடம் கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா விசிக திண்டிவனம் நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் துரை ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொது கழிப்பிடம் கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், விசிக வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மலைச்சாமி, சட்டமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் பூபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பில் மிலாது நபி விழா நடைபெற்றது. இதில் மன்பௌசுல்லா அரபிக் கல்லூரி முதல்வர் இம்தாதுல்லா கலந்து கொண்டு முகமது நபியின் வாழ்க்கை வரலாறு குறித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் ஆலிம், இமாம் சகத்துல்லா ஆகியோர் உலக நன்மைக்காக சிறப்பு துவா ஓதினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் மீராசா, அரசு காஜி முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் வஞ்சிப்பாளையம் பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் மதுவிலக்கு போலீசார் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோவை நிறுத்தி சோதனை செய்ததில் பெட்டி பெட்டியாக மது பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. மேலும் பாளையம் பகுதியில் உள்ள மதுபான கடையில் மதுபானங்களை வாங்கி வந்து வாஞ்சிப்பாளையம் பகுதியில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய முயன்றதும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து 1,83,960 ரூபாய் மதிப்பிலான 1152 பீர் பாட்டில்கள் மற்றும் 96 குவார்ட்டர்கள் என மொத்தம் 1248 மது பாட்டில்கள் மற்றும் ஆட்டோவை பறிமுதல் செய்து இச்சம்பவத்தில் ஈடுபட்ட மங்களம் பகுதியைச் சேர்ந்த பாபு மற்றும் சிவகங்கையைச் சேர்ந்த கருப்புசாமி ஆகிய இருவரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கற்பகநாதர் குளம் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் டாடா ஏசி வாகனத்தில் வெங்காயம் விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் திருத்துறைப்பூண்டி மண்ணை சாலையில் ஓரமாக டாடா ஏசி வாகனத்தை நிறுத்திவிட்டு கடைக்கு தார்பாய் வாங்குவதற்காக சென்று திரும்பி வந்தபோது வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வாகன எண்ணை வைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் வேதை சாலையில் ரவுண்டானா பகுதியில் போலீசார் தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த டாடா ஏசி வாகனத்தை மறித்து வாகனத்தை ஓட்டி வந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் மன்னார்குடி பாமணி பகுதியைச் சேர்ந்த அருண்ராஜ் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள தனியார் கல்லூரியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஓணம் பண்டிகை அன்று திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பட்டாசு வெடித்தும் இருசக்கர வாகனம் மற்றும் காரில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ஓட்டி சென்றுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிய நிலையில் தகவல் அறிந்த சமயபுரம் போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் சம்பவத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து போலீசார் உரிய அறிவுரை வழங்கியும் சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகத்திடம் ஆலோசனையையும் செய்துள்ளனர். அப்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சில கல்லூரி மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுபோன்று பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படும் வகையில் கல்லூரி மாணவர்கள் செயல்படும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். மிலாது நபி விழாவை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் தொடர்ந்து 12 நாட்கள் குர்ஆன் ஓதப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலையில் அரசு காஜி முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் விவசாயம் செழிக்க மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் ஆலிம், சதகதுல்லா ஆகியோர் சிறப்பு துவா ஓதப்பட்டு அனைவருக்கும் நேர்ச்சை வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள பெரிய வடவாடி தனியார் பள்ளியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பில் உயர்வுக்கு படி எனும் வழிகாட்டு முகாம் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில்
உதவி ஆட்சியர் ஆகாஷ் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இதில் விருத்தாச்சலம் துணை காவல் கண்காணிப்பாளர் கிரியா சக்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த முகாமை முன்னிட்டு மாணவர்களுக்கான வழிகாட்டுதல், கல்வி கடன் விண்ணப்பித்தல், வருமானம், இருப்பிடம் மற்றும் சாதி சான்றுகள் விண்ணப்பித்தல் போன்றவைகளுக்கான அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் பல்கலைக்கழக நிதி உதவி பெறும் தனியார் கல்லூரி அமைந்துள்ளது. இக்கல்லூரியின் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர் மாணவிகள் பங்கேற்ற சிறப்பு வாக்காத்தானுடன் ஆடலுடன் கூடிய நடைப்பயணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் ஒரே சீருடை அணிந்து ஸ்ட்ரீட் டான்ஸ் ஆடி வந்தது அனைவரையும் கவர்ந்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி கோம்பைக்காடு கோரணம்பட்டியை சேர்ந்தவர் சின்னசாமி. இவர் தனக்கு சொந்தமான லாரியை பழுது பார்ப்பதற்காக சங்ககிரியில் உள்ள ஒரு லாரி பட்டறையில் பழுது பார்த்துவிட்டு மீண்டும் சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அக்கம்மாபேட்டை என்ற பகுதியில் சென்றபோது லாரியின் டீசல் டேங்கில் இருந்து தீப்புகை வருவதைக் கண்டு சின்னசாமி அதிர்ச்சியடைந்து உடனே லாரியை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு பொதுமக்கள் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்த முயன்றார். இதையடுத்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ மேலும் பரவாமல் அணைத்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் லாரி 20% எரிந்து சேதமடைந்தது. இச்சம்பவம் குறித்து சங்ககிரி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சாலையில் சென்று கொண்டிருந்த லாரியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் ரயில் நிலையம் அருகில் உள்ள பெரியகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள மதுபான கடையால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இது குறித்து பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே உடனடியாக மதுபான கடையை அங்கிருந்து அகற்றி வேறு இடத்தில் வைக்க வேண்டும் என கூறி பெரியகுப்பம் பொதுமக்கள் 26வது வார்டு கவுன்சிலர் ஜெயலட்சுமியுடன் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அங்கே வந்து நீண்ட நாளாக ஒரு ஒயின் ஷாப் டாஸ்மாக் கடை ஓப்பன் பண்ணி நிறைய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி அரெஸ்ட்லாம் ஆகி ஊர் பொதுமக்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். அது வந்து அரெஸ்ட் ஆகிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து அதுக்கான நடவடிக்கை இன்னும் எடுக்கலை. இப்போ அது வந்து மூடலாம் சொல்லி ஆர்டர் கைக்கு வந்தோம், ஏன் மூட மாட்டேன்றாங்க அந்த கடையை அப்படின்றது ஒரு கேள்வி. நேற்றுமே பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே ஆளெல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே நிர்வாண படங்கள் நிறைய இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் காட்டுறோம். வீட்டு முன்னாடி குடிச்சிட்டு ஒரே அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லாத நிர்வாணமாக நிற்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. ஒயின் ஷாப்பு, டாஸ்மாக் கடை பொதுமக்கள் வசிக்கிற இடத்துல இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து ஒரு எங்களோட மக்களோட நலம் கருதி இதை ஒரு இதுவாக எடுத்து எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குன்ற மாதிரியே எங்களோட கருத்து. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்தவர் சிலம்பரசன். இவர் மீது 8 கொலை வழக்கு, 5 கொலை முயற்சி, கஞ்சா, வழிப்பறி, கொள்ளை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் சிறையில் இருந்து சமீபத்தில் வெளியில் வந்த தலைமறைவான நிலையில் சிலம்பரசன் தனது பாணியில் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் கேட்பதாக ஓட்டேரி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து ஓட்டேரி அருகே தலைமறைவாக இருந்த சிலம்பரசனை சுற்றி வளைத்தபோது அவர் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சித்து கீழே விழுந்து கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. உடனடியாக அவரை போலீசார் மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான உள் மற்றும் வெளிநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் வெளிநோயாளிகள் பிரிவில் ஒரே ஒரு மருத்துவர் இருந்ததாகவும் இதனால் சிகிச்சைக்காக வந்த வெளிப்புற நோயாளிகள் நீண்ட வரிசையில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் இல்லாததால் இதுபோன்ற நிலை தொடர்வதாகவும் பொதுமக்கள் சிரமம் இல்லாமல் சிகிச்சை அளிக்க போதுமான மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆவணங்கள் பதிவு செய்வதற்கு இடைத்தரகர்கள் மூலம் அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக வந்த புகாரை தொடர்ந்து திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராமமூர்த்தி தலைமையில் 6 பேர் கொண்ட அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர்.
அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் அலுவலகத்திற்குள் நடமாடிய நபர்களையும் அவர்கள் கொண்டு வந்த உடைமைகளையும் அதிகாரிகள் சோதனை செய்து கணக்கில் வராத 1,30,000 ரூபாய் பணம், முக்கிய ஆவணங்கள் ஆகியவை பறிமுதல் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சார்பதிவாளர் அலுவலகத்திற்குள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக நுழைந்தபோது அப்பகுதியில் உள்ள நகல் எடுக்கும் கடை ஒன்றில் ஆவண எழுத்தராக பணிபுரியும் ஊழியர் ஒருவர் அதிகாரிகளைக் கண்டு மிரண்டு போய் தான் வைத்திருந்த பணத்தை மதில் சுவர் வழியாக அருகில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் வீசினார். இதனை கண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அந்த பணத்தை கைப்பற்றி சம்பந்தப்பட்ட ஊழியரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மிலாது நபி விழாவை ஒட்டி திருப்பூரில் மிலாது கமிட்டியின் சார்பில் நபி புகழ் பாடும் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஜமாத்துல் உலமா திருப்பூர் மாவட்ட செயலாளர் அபுல் காசிம் பாகவி ஹஜ்ரத் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேரணியில் திருப்பூர் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான சிறுவர் சிறுமியர்கள் புத்தாடை அணிந்து பங்கேற்று முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பொட்டி நாயுடு தெருவை சேர்ந்த அருண் என்பவர் ஆன்லைன் சூதாட்டம் நடத்துவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஸ்ரேயா குப்தா தலைமையிலான போலீசார் அவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் ஆன்லைன் சூதாட்டம் நடத்துவது தெரியவந்தது. மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் கோகுலபுரம் பகுதியைச் சேர்ந்த நிஜாம் என்பவருடன் சேர்ந்து இந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதனை அடுத்து சூதாட்டத்திற்காக பயன்படுத்திய லேப்டாப், செல்போன்கள், 48 லட்சம் ரூபாய் மற்றும் 42 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அருணை கைது செய்த போலீசார் கோகுலபுரத்துக்கு விரைந்து சென்று நிஜாமையும் கைது செய்தனர். மேலும் ஆன்லைன் சூதாட்டத்தில் மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என கூறப்படும் நிலையில் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டோல்கேட் ரவுண்டானா அருகில் முன்னால் சென்ற டேங்கர் லாரி மீது இருசக்கர வாகனத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏற்றி வந்த நபர் ஒருவர் எதிர்பாராத விதமாக இடித்து நின்றுள்ளார். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. இதனை அறிந்த போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த பெண் ஒருவர் தான் வழக்கறிஞர் மற்றும் செய்தியாளர் என்று கூறி பணியில் இருந்த போலீசாரிடம் நீங்கள் என்ன பணி செய்கிறீர்கள், சிலிண்டர் வெடித்தால் பொதுமக்களுக்கு என்னவாகும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து போக்குவரத்து போலீசார் அரசு என்பவரிடம் கொள்ளிடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போக்குவரத்து போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திருச்சி பாலக்கரை பகுதியைச் சேர்ந்த கிரிஷா என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் விளை பிஷப் டீச்சர் காலனி பகுதியைச் சேர்ந்த முதியவர் ஜெய்சிங் சாமுவேல். இவர் கடந்த 15ஆம் தேதி இரவு திருச்செந்தூர் செல்வதற்காக பழைய பேருந்து நிலையத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை நிறுத்தி தன்னை பழைய பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அப்போது அவர்கள் நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என முதியவர் கேட்ட நிலையில் அவர் திருச்செந்தூர் செல்ல வேண்டும் என கூறியுள்ளார். இதனையடுத்து அவர்கள் தாங்கள் இருவரும் குலசேகரப்பட்டினம் செல்வதாகவும் போகும் வழியில் முதியவரை திருச்செந்தூரில் இறக்கி விடுகிறோம் என கூறி அவரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றி சென்றுள்ளனர். பின்னர் திருச்செந்தூர் சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது முத்தையாபுரம் அருகே உள்ள பொட்டல்காடு விளக்கு பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு முதியவரை இருசக்கர வாகனத்தில் கூட்டி சென்று அங்கு அவரை கீழே தள்ளி அவரிடமிருந்த செல்போன் மற்றும் கையில் போட்டிருந்த 1 சவரன் மோதிரத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து முதியவர் ஜெய்சிங் சாமுவேல் அளித்த புகாரின் பேரில் முத்தையாபுரம் போலீசார் முதியவரை தாக்கி செல்போன் மற்றும் மோதிரத்தை பறித்த தூத்துக்குடி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த்குமார் மற்றும் சிவா ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தை பெரியாரின் பிறந்த நாளை ஒட்டி திராவிட விடுதலைக் கழகம் சேலம் மாவட்டம் சார்பில் பேரணி நடைபெற்றது. இதில் கோட்டை மைதானத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெரியாரின் உருவம் பொறித்த முகமூடியை அணிந்து கொண்டு வாழ்க பெரியார் வாழ்க பெரியார் என்று கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். தொடர்ந்து பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட பெரியார் திராவிட கழகத்தினர் தங்களது குழந்தைகளோடு கலந்து கொண்டு பெரியாரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அடுத்த துத்திப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும்
IELC நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் IELC நிதியுதவி துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளி செயல்பட்டு வரும் அதே இடத்தில் 608 சதுர மீட்டரில் புதிய தேவாலயம் கட்டுவதற்கான வரைபடம் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் ஒப்புதல் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தேவாலய கட்டிட கட்டுமான பணிகள் 70% முடிவடைந்த நிலையில் பணிகள் நடைபெறுவதை அப்பகுதியில் வசிக்கும் ஆதிக்க சமூகத்தினர் நிறுத்த கோரினர். இதனால் ஆதிக்க சமூகத்தினரும் மற்றொரு தரப்பினரும் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த வட்டாட்சியர் ரேவதி சம்பவ இடத்திற்கு சென்று இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தேவாலய கட்டிட பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார். இதைத் தொடர்ந்து தேவாலய நிர்வாகிகள் வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் அஜிதா பேகத்திடம் மனு அளித்தனர். சுங்க கட்டணம் என்ற பெயரில் நடைபெறும் வழிப்பறி கொள்ளையை கண்டித்து வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த பள்ளிகுண்டா பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள டோல்கேட்டை முற்றுகையிட்டு மனிதநேய மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட அக்கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் சாதிக், ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்காரி 60 கிலோமீட்டருக்கு அடுத்துதான் டோல்கேட் வரும் என்று சொன்னார். ஆனால் அது செயலில் நடக்கவில்லை என்றும் மோடி பொய் பேசுவது போல் ஒன்றிய அமைச்சரும் பொய் பேசுகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே பருவத அள்ளி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கிழக்கு கள்ளிபுரம் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்திற்கு பல ஆண்டு காலமாக சுடுகாட்டிற்கு செல்ல வழி இல்லாமல் இருந்துள்ளது. இதனால் இறந்தவர்களின் உடல்களை விவசாய நிலங்களில் வழியாக எடுத்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் பெண்ணாகரம் வட்டாட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்காததால் கிழக்கு கள்ளிபுரம் கிராம பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து சுடுகாட்டிற்கு செல்லும் வழித்தடத்தில் உள்ள விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வீடு வீடாக பணம் வசூலித்து JCB எந்திரம் மூலம் தாங்களாகவே சுடுகாட்டிற்கு மண் சாலை அமைத்தனர். பெண்ணாகரத்துலேருந்து ஒரு 10 பர்லாங்கில் இருக்கிறோம். இந்த ஊர் ஆரம்பித்து குறைஞ்சபட்சம் ஒரு 200 ஆண்டு காலம் ஆகும். 200 ஆண்டு காலமாக மயானத்துக்கு போகும் வழி எங்களுக்கு இல்லாதக்குது. இதுக்கோசம் முதலமைச்சர் செல்லுக்கு, தாசில்தாருக்கு, இந்தாண்ட மினிஸ்டருங்களுக்கு, கலெக்டருக்கு எல்லாருக்கும் நாங்கள் மனு கொடுத்து இத்தனை ஆண்டு காலமும் போராடி பார்த்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் ஊர் பொதுமக்களாக சேர்ந்து மயான பாதையை உருவாக்கி நிற்கிறோம். எல்லா இடமும் பட்டா இடத்துல எல்லாருக்கும் 20 சென்ட் 10 சென்ட் அரை ஏக்கரா 1/4 ஏக்கரா தான் வச்சுருக்குறாங்க. இந்த இடம் நிறைய சேதம் அடையுது. அதனால் இதில் நிறைய பாதிப்படையுது. பாதிப்படைஞ்சிருந்தாலையும் சுடுகாட்டில் சுத்தமாக எல்லாமே ஆக்கிரமிப்பில் இருக்குது. அந்த ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுக்கணும். அங்கே போர் வசதி இது போட்டு தரணும். எங்களுக்கு இது தார் சாலை அமைச்சு தரணும். அந்த நிலத்துக்கு உண்டானவங்களுக்கு நிவாரணம் வழங்கி தரணும். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வெளிமண்டல வனப்பகுதி அடர்ந்த வனப்பகுதியை கொண்டுள்ளது. இந்த வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, காட்டெருமை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் மற்றும் அரிய வகை பறவை இனங்களின் வசிப்பிடமாக உள்ளது. இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வெளிமண்டல வனப்பகுதியில் அமைந்துள்ள மசினகுடியில் இருந்து சிங்கார பகுதிக்கு செல்லும் சாலையானது அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே அமைந்துள்ளது. இந்த நிலையில் மசினகுடியில் இருந்து சிங்கார செல்லும் சாலையில் புலி ஒன்று அவ்வழியாக சென்ற வாகனங்களை கண்டு கொள்ளாமல் சாலையில் கம்பீரத்துடன் நடந்து சென்றுள்ளது. இதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் வீடியோ எடுத்தனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுகா பழைய ஜெயகுண்டத்தில் உள்ள தந்தை பெரியார் திருவுருவப் படத்திற்கு தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தந்தை பெரியார் திராவிடக் கழகம் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாமுனி என்கிற வன்னியரசு, கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் தர்மலிங்கம், ஒன்றிய குழு உறுப்பினர் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுப்பட்டி சவுந்தர்யன், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவர் முருகேசன், சுரேஷ்குமார், நாகராஜ், வசந்த் சுரேந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
சர்வதேச ஓசோன் தினத்தை ஒட்டி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மஞ்சப்பை வழங்கி விழிப்புணர்வு பேரணியை திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம், மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலர் டி ரவிச்சந்திரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் 200 தொழிற்சாலை பணியாளர்கள் மற்றும் 200 கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கான வாசகங்களை கையில் ஏந்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து திருவள்ளூர் பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்றனர். முன்னதாக திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் குறித்து எடுத்துரைத்தார். தந்தை பெரியார் 146வது பிறந்த நாளை ஒட்டி திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு திமுக, திக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அனைவரும் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றனர். இதேபோன்று திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தந்தை பெரியார் உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மாலை அணிவிக்கும் மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன், எம்எல்ஏ நகர செயலாளர் வாரி பிரகாஷ், திராவிடர் கழக மாவட்ட தலைவர் மோகன், பகுத்தறிவாளர் கழகம் சிவக்குமார், விசிக மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், மகளிர் மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுங்குவார் சத்திரம் பகுதியில் சாம்சங் தனியார் தொழிற்சாலை செயல்படுகிறது. இங்கு 1500க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் ஊதிய உயர்வு, தொழிற்சங்கம் அங்கீகாரம், 8 மணி நேரம் பணி நிர்ணயம் செய்வது ஆகிய 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து 8வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.